கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பலவீனத்தின் ஆவி. லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 11 முடிய வசனங்கள். ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்து கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார். பிரியமானவர்களே, வேதத்தில் 18 வருடங்களாக தீய ஆவியினால் நிமிர முடியாத நிலையில் பெண் இருக்கிறாள். இயேசு அவரை கண்டு, அம்மா, உமது நோயிலிருந்து விடுதலை பெறுக என்று கூறி விடுதலை அளித்தார். இந்த நிகழ்வை பார்க்கும்போது அந்த பெண் தீய ஆவியால் கட்டப்பட்ட நிலையில் இருந்தார். எனவே அவரால் குணம் பெற இயலவில்லை, மருத்துவராலும் சரி செய்ய இயலவில்லை. ஆனால் இயேசுவோ தீய ஆவியை கடிந்து அவருக்கு விடுதலை அளிக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலும் வியாதி பலவீனங்களுக்காக ஜெபிக்கும்போது இயேசுவின் பெயரால் உறுதியான விசுவாசத்துடன் நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய பலவீனம் வியாதி மாறும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். நாம் விசுவாசத்துடன் ஜெபிக்கும்போது நம்முடைய வியாதி எல்லாம் மாறி நாம் புதுபலன் அடைவோம். வியாதியை குறித்து பாராமல் வியாதியை மாற்றும் பலனாகிய கண்மலையாகிய இயேசுவை குறித்து பாருங்கள். அவர் உங்கள் பலவீனம் எதுவாயிருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு பரிபூரண விடுதலையை தருவார். அன்பு இறைவா, இன்று எத்தனையோ பேர் பலவிதமான வியாதிகளின் நிமித்தம் மருத்துவமனையிலும் வீடுகளிலும் போராடி கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட பலவீனமாயிருந்தாலும் சரி, நீரே பரம வைத்தியராயிருந்து அனைவருடைய வியாதி சூழ்நிலைகளையும் மாற்றும் இறைவா. ஆமேன்.